என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அற்புதமானவர்களே, இந்த 4 வார்த்தை இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு இருக்கிற உலகத்துக்கும் பொருந்தும். திரு வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த 4 வரி கவிஞர் கண்ணாசனுடைய வார்த்தைகள் மூலமாக சொன்னார். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் இப்போவும் நடக்கிற நடப்புகளெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ பொருந்துது பாருங்கள். இருட்டினில் நீதி மறைகிறது, தன்னாலே தான் வெளியே வருது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அது பாருங்கள், ஒரு தலைவன் இருக்கிறான்னு அவர் இயற்கையையோ இறைமையையோ பொதுவாக சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி அவன் நம்ம கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவங்களே பாருங்கள் அந்த தலைவனை மறந்துட்டாங்க. அதுதான் பெரிய துர்பாக்கியமான நிலை இருக்குது. அந்த கட்சி இருக்கிறது காரணம் என்னென்னா, அந்த மூலக்கல், அந்த முதல் கல், அந்த முடிவில்லாத எப்போவுமே பேச வேண்டிய கல், அந்த திரு எம்ஜிஆருடைய அடிக்கல்லாக இருக்கிற அவருடைய அந்த கொள்கையையும் அந்த ஏழை எளியவர்கள் மேலே வச்ச பாசத்தையும் மறந்துட்டாங்க. யாருக்காக அந்த கட்சியை தொடங்கினார், யாருக்காக அந்த கட்சியை நிர்வகித்தார், யாருக்காக அதை கடைசி வரைக்கும் எனக்கு பின்னால் கூட அது இந்த ஏழை எளியவர்கள் வாழணும்னு போனாரோ அதை நம்ம மறந்துட்டோம். எதிர்கட்சியாக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும் தான் அவங்க மற்றவங்கிட்ட தேவையில்லை, அவங்க பற்றி தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நாட்டில் அங்கங்கே பாலியல் வழக்கு, இப்போ கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது அதோடைய பெரிய இஷ்யூ ஆகி அது மாதிரி நிறைய கள்ளக்குறிச்சியிலிருந்து அங்கே இருந்து இங்கே ஊழல், லஞ்சம், வறுமை என்ன எல்லாமே தாண்டவம் ஆடுது. ஆனால் பாருங்கள், அதை கேள்வி கேட்குறது கூட ஒரு சரியான எதிர்கட்சியாக இன்றைக்கி இல்லை. இதுதான் ஒரு துர்பாகிய நிலைமை. ஆனாலும் ஒன்று, எல்லாத்தையும் ஒருத்தன் கவனிச்சுட்டு இருக்கிறான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்றைக்குமே மறையாது. அதிலே சொல்லுவார், பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே தெரிவது அவன் வீடு. பாருங்க, பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. அங்கே பாருங்க, நல்லதை நினைத்தே போராடுங்கிற அந்த போராட்டம் குணம் இன்னைக்கு இல்லவே இல்லை. அந்த அவர் கொண்டு வந்த கட்சியிலேயே இல்லை. அவங்க என்ன எல்லாரும் அதாவது சுயநலத்தினுடைய கிருமிகளாக போயிட்டாங்க, ராட்சசங்களாக போயிட்டாங்க. யாருக்குமே தொண்டர்களை பற்றியோ ஏழையை பற்றியோ அக்கறையே இல்லை. வருத்தமாக தான் இந்த பதிவை நான் விடுறேன். என்ன காரணம்னா பாருங்கள், ஏன் சொல்கிறேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் எதிர்கட்சியாலேயும் மற்றவங்க எதிரிகளாலும் தான் அவர் மறக்கடிக்கப்பட்டார்கள். அப்போவே அவர் மறக்கடிக்கப்பட்டார். பல இன்னலெல்லாம் தாண்டி தான் வந்தார். உங்களுக்கு தெரியும், 1984 அவர் நோய்வாய்ப்பட்டு, அதுக்கப்புறம் 1985 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் அன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு பரங்கிமலை இராணுவத்துறை மைதானத்தில் இறங்குறாரு. அதை பற்றிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு அவரை பற்றி எத்தனை பெரிய ஆக்ஷன்கள் இருந்தது. அவர் பாருங்கள், அவர் நடந்து வரவே மாட்டார், சக்கர நாற்காலியில் தான் வருவார். அவர் பாருங்கள், அவர் பிடிச்சி தான் கை பிடிச்சி தான் வருவார். அவரால் நடக்கக்கூட முடியாதுலாம் இங்கே நம்ம சொந்த கட்சிக்காரங்களே அவ்வளோ மோசமாக அனுமானமாக வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ராஜா மகன் மாதிரி, ஒரு ராஜாதி ராஜன் மாதிரி அவர் அந்த படிக்கட்டில் ஏறி அந்த மக்களுக்கெல்லாம் நாலாபுறமும் போய் அந்த நன்றியை சொல்லி, அந்த மக்களுடைய அந்த 15 லட்சம் மக்கள் அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி அவரை தலைவான்னு சொல்லும்போது அவர் கண்ணீர் மல்கினதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இப்போ நினைக்கிற போது கூட நமக்கு அழுக வருது. அவர் ஒரு சாதாரண தலைவனாவா இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அவர். திரு மாப்போசி அவர்கள் சொன்னார், ஏற்கனவே சொன்னேன், மாப்போசி திரு கா ராசாராம், நான் மாப்போசி கூட பழகலை, ஆனால் கா ராசாராம் ஐயாவை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 2004 அவர் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் அந்த தொடர் சொற்பொழிவுகளெல்லாம் வருவார். அப்போ நான் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், அதாவது சினிமான்னு ஒன்று அவருக்கும் அந்த கலை மேலே ரொம்ப அவர் ஆர்வம் உண்டு. அப்போ நான் ஒரு இணை இயக்குனராக தான் இருந்தேன். அப்போது அந்த நிகழ்வுகள்லாம் சொல்லுவார். அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களையே அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் புருக்லினில் இருக்கிற போது இங்கே எலெக்ஷன் நடக்குது. அது முக்கியமான சில விஷயங்கள் சொல்லுவார் அவர். அதாவது அவர் ஏன் சத்துணவு கொண்டாந்தாரு ஒரு 2 காரணம் சொன்னார். ஒரு காரணம், அவருடைய ஆட்சியில் ஆரம்ப காட்சி முதல் 77 அந்த கையோடவே அவர் சொல்கிறாரு, மானாமதுரையில் ஒரு சின்ன சிமெண்ட் ஆலை கொண்டாடுறாராம். அந்த சிமெண்ட் ஆலையை கொண்டு வரும்போது ஒரு இஸ்லாமிய நண்பர் தான் அந்த சிமெண்ட் ஆலை நிறுவுறதுக்காக ஒரு அரசாங்கத்தின் மூலமாக அவரை நிர்ணயிக்கிறாங்களாம். உடனே அது சிமெண்ட் ஆலை வந்துச்சுன்னா அந்த தூசிகளெல்லாம் பயிர்களெல்லாம் நாசமாக போய்டுன்னு சொல்லி
வதந்தியை பரப்பி அதை வரவிடாமல் தடுத்த ஆப்போசிஷன் பார்ட்டி. அது மட்டும் இல்லையா, சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய நண்பரையே கொலை பண்ணிட்டாங்களாம். அது ஒரு காரணமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒசூருக்கு பக்கத்தில் சூளகிரின்னு ஒரு ஊர் சொன்னார் அவர். சூளகிரின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஜிடி நாயுடு விஞ்ஞானி இருந்தார் பாருங்க, கோவை விஞ்ஞானி. அவருடைய மகன் வந்து கோபால் நாயுடுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு மின்னணு ஒரு ஆலை நிறுவனம் சொல்லிட்டு அந்த சூளகிரியில் பண்ணுறாராம். இதை போலவே மக்களெல்லாம் வந்து தப்பாக வதந்தியை பரப்பி அந்த தொழிற்சாலை வரவிடாமல் பண்ணிட்டாங்களாம். அப்போ தான் எம்ஜிஆர் யோசனை பண்ணாராம். அப்போ ஒரு பாமர மக்களை வந்து இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை. அப்போ அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும். அப்படி கல்வி அறிவு கொடுக்கணும்னா வெறும் கல்வி அறிவு கொடுத்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு முக்கியமானது உணவு. அந்த உணவு பண்ணுறதுக்காகத்தான் சத்துணவு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ராசாராம் சொன்னார் என்கிட்ட. அதாவது என்னென்னா, அவ்வளோ பெரிய அவர் சொல்கிறாங்க பாருங்கள், சும்மா ஒரு வறுமையில் ஏழ்மையில் இருக்கிற பசங்களை மட்டும் இல்லை, அவர் கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு சத்துணவு இருந்தால் தான் அவங்க வந்து வருவாங்கன்ற மாதிரி கல்வி அறிவு பெருக்கணுன்றதுக்காகத்தான் அவர் ரொம்ப அதீதமாக அவர் ஆழமாக சிந்திச்சாராம். இது ராசாராம் ஐயா சொல்லுவார். அப்படிப்பட்ட வள்ளலையா அவர் எதிர்கட்சிகளால் மட்டுமே, கருணாநிதியால் மட்டுமே, மற்ற கட்சிகளால் மட்டுமே வந்து அவரை வந்து ஆப்போசிட்டாக நினைக்காதீங்க, உள்ளவே பெரிய உள்ளடி வேலைகள்லாம் நடந்தது சொல்லுவார். அப்போ தான் சொல்கிறார், அவர் புரூக்லினில் படுத்துட்டு இருக்கிறாரு. 1984 நான் சொன்னேன் பாருங்கள், டிசம்பர் மாதம் வந்து அவருக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது, 24 எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கே சீட்டு கொடுக்கலையாம். அந்த நிகழ்ச்சி அவர் கூட குறிப்பிட்டிருக்கிறார், புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஆட்சி மன்ற குழு கூடின உடனே திரு ஆரிய வீரப்பன் தான் அப்போ எல்லாம் அமைப்பாளர். அவர் அப்போ பாவு சண்முகம்னு ஒருத்தர், அவர் தான் வந்து எம்ஜிஆர் நண்பர். அவர் சுயசரிதிலே எம்ஜிஆர் ஐயா வந்து இவரை பற்றி எதிர்ப்பார். அந்த பாவு சண்முகம் பொதுச் செயலாளர். அப்போ ஆட்சி மன்ற குழு உறுப்பினரில் கா ராசாராம் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கா ராசாராம் வந்து இருந்தால் இவங்க பயன்பட முடியாது, ஏன்னா ஆர்எம்விக்கு முதலமைச்சர் ஆகின்ற எண்ணம் இருந்ததான். அதான் பகிரங்கமாக சொல்லியிருக்காரு, எழுதி குறிப்பிட்டிருக்கிறார். ஆர்எம்வியில் சாதாரணமான நிறைய விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் கூட இருந்தால் கூட, அடிவிட்டு இருந்தால் கூட, அவரும் சில விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்களெல்லாம் இருந்திருக்குது. அதை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். அப்போ பாவுஷா சொல்கிறாராம், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் இருக்கும்போது உடனே அப்போ சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கிற அதிமுகவில் அவர் என்ன பண்ணுறாராம், கா ராசாராம் வெளியேற்றணும் அப்படின்னு உடனே பாவுஷா சொல்கிறாராம் ராசாராம் கிட்ட, தலைவர் இல்லாத நேரம் கொஞ்சம் ஒத்துழைங்க, அதாவது வெளியேறுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு சொன்னாராம் பாவுஷா. அப்படியே எழுந்து வந்துட்டாராம் ராசாராம். என்ன நடந்ததுதான் தெரியுமா, அந்த ஆட்சி மன்ற குழுவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆருக்கே சீட்டு கொடுக்காம ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் ஆண்டிப்பட்டியில் அவர் நல்லா இருக்கும்போது, நல்லா இருக்கிற போது நான் வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் நிற்கிறோன்னு எம்ஜிஆர் தலைவர் ஆசைப்பட்டார். அதனாலேயே ஆண்டிப்பட்டி தொகுதி வந்து வரணிக்கு, அந்த ஆய்வு வரணிக்கு இவர் என்ன பண்ணாராம், ஆண்டிப்பட்டி எம்ஜிஆருக்குன்னு சொன்ன உடனே ஆர்எம்வி கோவப்படுறாராம். அதாவது இவர் என்ன, இவர் ராசாராம் குழப்பறாரு, அவர் எப்போ இங்கே வர்றது, எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறது, இப்போ இது ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுவார் போகுத பாருங்க. அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாராம். இது சொன்னாராம் அவர் ராசாராம், தலைவன் இல்லாத சேனை ஜெயிக்காது, ஞாபகம் வச்சுக்கங்க, பேரறிஞர் அண்ணா சொன்னது அப்படின்னு பாவுஷாட்ட சொன்னாராம். அப்போ நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க, அவர் எம்ஜிஆர் தலைவருக்கு நீங்கள் என்ன தான் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொன்னாராம். அப்போ பாவுஷா சொன்னாராம், இவர் ஆர்மி சொன்னாராம், அவர் எம்எல்சி கொடுத்துடலாம். பாருங்கள் சொல்கிறாரு ராசாராம், எம்எல்சி கொடுத்துடலாம் வந்த பிறகு. அப்போ யார், அவரே இல்லாமல் அவர் ஆட்சி மன்ற குழு மூலமாக வர வேட்பாளர் பட்டியலில் திரு தலைவர் பெயரே இல்லாமல் வரணுமா, இதை அனுமதிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது தான் ராசாராம் அப்போ வந்து ஆர் வெங்கட்ராமன் வந்து துணை ஜனாதிபதி இருக்கிறார். அப்போ துணை ஜனாதிபதி அங்கே நம்ம இந்திய நாட்டுக்கு. அப்புறம் அவர் மூலமாக ஜி பார்த்தசாரதின்னு இந்திரா காந்தி அம்மாவுடைய ஆலோசகராக இருந்தவர். அவர் பாருங்கள், அவரை பிடிச்சி அவர் மூலமாக இவர் வந்து கேட்டு டெல்லிக்கு போய் கேட்டு, அப்போது அங்கேருந்து அமெரிக்காவிலிருந்தே இந்திய தூதர் மூலமாக இது செய்யலாம், வேட்புமனு கையெழுத்து போட்டால் போதும்னு சொல்லி அங்கே அமுச்சு அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி ரொம்ப கடினப்பட்டு ராசாராம் ஐயா அவர்களை அமுச்ச பிறகு தான் இங்கே ஒத்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் ராசாராம், அதாவது அவங்க வந்து கையெழுத்து ஆகின பிறகு கூட ஒருவேளை எம்ஜிஆர் மட்டும் அந்த வேட்பாளர் பட்டியல் இல்லாமல், அவர் மட்டும் வந்து அவர் பெயரே இல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா ஆட்சியே கிடைக்காம போயிருக்கலாம். ஏன்னா அப்போ ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அவர் ஐஸ் பெட்டியில் தான் வரப்போகிறாரு, அவர் இறந்துட்டார், ஐஸ் பெட்டி வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. மத்தியில் இப்படி ஒரு நம்பகத்தனத்தை உருவாக்குறதுக்கு இதுதான் பயன்பட்டது. இது யாரும் சொல்லியோ இல்லை, நானாக செஞ்சேன்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப எல்லா பேரும் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஜெயிச்சிடுறாரு, மொத்தமாக ஜெயிச்சிடுறாங்க. ஒரு தலைவன் வந்து இங்கே கால் படாமலேயே தன்னுடைய கட்சியையும் ஜெயிக்க வைக்கிறாரு, ஆட்சியையும் கொண்டாடுறாரு, தானும் ஜெயிக்கிறாரு.
ஜெயித்த பிறகு கூட பாருங்க அந்த 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 துரோக சிந்தனையெல்லாம், பச்சை துரோகத்தை எல்லாம் சொல்லும்போது நான் படிக்கும்போது எனக்கே அழுக வந்தது. அவர் எழுதியிருப்பார், ஒரு சாமானியனின் நினைவுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கா ராசாராம். ரொம்ப நன்றி கூடையவர். அதனால தான் அவரெல்லாம் வந்து இராணுவ மைதானத்தில் வந்து இறங்கின உடனே முதல்ல கை காட்டி முதல்ல கா ராசாராம் ஐயாவை தான் கூப்பிட்றாரு. நான் சொல்கிறேன், அதை பற்றி பின்னால் சொல்கிறேன். இதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பாருங்கள் சத்யா ஸ்டுடியோவில் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடக்கிற போது ஆர்எம்வியை தான் முதலமைச்சராக பண்ணணும்னு எல்லாம் பேச்சு நடக்குதான். அது மட்டும் இல்லையா, ஆர்எம்வி அதுக்கு முன்னாலே அவருடைய நண்பரை அனுப்பிச்சு நேராக ராசாராம் ஐயா கிட்ட சொல்லி அனுப்பிச்சு அவர் சொல்கிறாராம், நீங்கள் வந்து ஆர்எம்பியுடைய பெயரை முன்மொழிந்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, முன்மொழிந்தீங்கன்னா நீங்கள் எந்த இலக்காவும் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆர்எம்பி குறிப்பிட்றாரு, நான் ஏற்கனவே அமைச்சராக பல இலாக்குகள் நான் வந்து நிர்வகித்தவன்னு வந்தவருக்கும் தெரில, சொன்னவருக்கும் தெரில. பரிதாபமாக இருந்தது. நான் உடனே பாவுஷா வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் என்ன நடக்குது இங்கே, இது பச்சை துரோகம், தலைவரை தவிர வேறு யாராவது நீங்கள் முன்மொழிந்தீங்கன்னா அவ்வளவுதான், இங்கே வந்து நாற்காலி பறக்கும், அவ்வளோதான், கலேபரம் ஆகிடும்னு சொல்லிட்டு பெரிய எச்சரிக்கை கொடுத்து வந்தேன். நல்ல வேலை உடனே பக்கத்தில் இப்போ இருக்கிற பாருங்க முத்துசாமி, திமுகவில் அந்த முத்துசாமி கூட இருந்தார். பாவுஷா வந்து முத்துசாமியோட சொன்னார், முத்துசாமி வெளியே போயிட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் இல்லை ஆர்எம்பி வந்து அவர் வந்து விளைவிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவர் சொல்கிறார், தலைவர் வந்து உடல் நலிவாக இருந்து அங்கிருந்து ஜெயிச்சது முக்கியம் இல்லைங்க, அவ்வளோ துரோகம். அதை தான் சொன்னேன், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. இந்த 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 பொறுமை யாருக்கு வரும்? அது மட்டும் இல்லை சொல்லுவார், உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, மனம் கலங்காதே மதிமயங்காதே. இங்க பாருங்க, ரொம்ப அர்த்தமான பாட்டு இது. சொல்றாரு, உலகத்தில் திருடர்கள் சரிபாதி. நீங்க பார்க்குறோம், ஆட்சியிலையும் அரசியல்லையும் நீ இருக்கிற எல்லாத்துலேயும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். ஒரு ஒரு புள்ளிவரை சொல்லுது 62% தமிழ்நாட்டிலையாம், 10% கேரளாவிலையாம். கைவிட்டு கொடுத்தா தான் வேலை நடக்குதான். நான் சொல்கிறேன் 99% நடக்குதுங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே, உலகத்தில் எல்லாமே நடக்குது. அது இங்கே நம்ம இப்போ எல்லாம் அதிகமாக போச்சு. அவர் சொல்கிறாரு பாருங்க, உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதின்னா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஊமைகள் குருடர்கள் அதில் பாதின்னா உண்மையான ஊமைகளை குருடர்களை சொல்ல அவர் சொல்கிறது என்னன்னா, இந்த திருடர்களை பார்த்துக்கிட்டு ஊமையாகவும் குருடலாக இருக்குமா நாம தான் சரிபாதின்றார். நல்லா கவனிங்க, சரிபாதி எதில்? உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, மற்றதில் அதில் பாருங்கள், திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதினா என்ன, உலகத்தில் பாதி. அப்போ என்னென்னா, இந்த உண்மையான இந்த திருடர்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பேசாமலும் பார்க்காமலும் இருக்கும் பற்றியா, நாம தான் உண்மையான திருடர், உண்மையான குருடர்கள், உண்மையான செவிடர்கள், உண்மையான ஊமை. இது சொல்கிறார். அதனால தான் அவருடைய வாழ்வியலில் அவருடைய எல்லா பாடல்களும் அவ்வளோ அர்த்தம் இருக்கும். அதைத்தான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ துயரங்கள் பட்டு அவர் வந்த பிறகு, அப்போ டிஜிபி அலெக்சாண்டர் இருக்கிறார், அவர் ஏறுற காட்சியை பார்க்குறாரு. அந்த இராணுவ மைதானத்தில் மேடை வரைக்கும் போகிற மாதிரி கார் ஏற்பாடு பண்ணுறாங்க, மேடையே சாய்வு மேடை மேலே ஆக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏன்னா யாருக்குமே அவர் இப்படி வருவான்னு தெரியல. மாப்போசி குறிப்பிடுறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் இறங்கி வராரு, ஒரு தேவ தூதன் மாதிரி, ஒரு ராஜ தூதன் மாதிரி வராரு. அவரை பார்த்த உடனே அப்படியே மகாத்மாவே திரும்பி வந்தது போல இருந்தது, ஒரு மகான் வந்தது போல இருந்தது, ஒரு மூதறிஞர் ராஜாஜி வந்தது போல இருந்தது, பேரறிஞர் அண்ணா வந்தது போல குறிப்பிடுறாரு. மாப்போசி வியக்கிறாரு, அடடா 2 பேர் தாங்கிட்டு வருவாங்க நினச்சா இப்படி வராருன்னு. தர்மத்தை பற்றி சொல்கிறார், தர்மம் தலை காக்க முடியாது. எங்கே சொல்கிற பாருங்க பின்னால், இவர் வந்தார். இவர் வந்த பிறகு அந்த டிஜிபி எலெக்ஷன் சொல்கிறார், என்னையா அது அவரே வராரு, கத்துறாரா. டிஜிபி அப்போ தான் அலெக்சாண்டர் இருந்தார். அவர் கத்துறாரா, என்ன அவரே நடந்து வராரு அப்படின்னா, யாருக்குமே இங்கே அவர் இப்படி வருவார்னு எதிர்பார்க்கல. தர்மம் நடந்து வந்தது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை எங்கே சொல்கிறார் மாப்போசி, விவி சாமிநாதன் ஒரு மினிஸ்டர் இருந்தார். அப்போ அவருடைய மகனுடைய கல்யாணம். அப்போ எம்ஜிஆர் திரும்பி அப்பவும் பாருங்கள், எம்ஜிஆர் மேடையில் எல்லாரும் கையசைச்சு அழுது மக்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கிட்டு உடனே போலங்க. உடனே எங்கே தெரியும் போகிறாரு, நேராக தாய் இல்லத்துக்கு போகிறாரு. லாய்ட்ஸ் ரோடில் எம்ஜி சக்கரபாணி அண்ணாவை போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அண்ணா நினைவிடத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டாங்க ராமபுரம் தோட்டத்துக்கே போகிறாரு, ராமபுரம் தோட்டத்துக்கு. அதான் எம்ஜிஆர். நன்றியை மறந்ததே இல்லைங்க. அந்த அண்ணாவுக்கும் எம்ஜிஆருடைய அண்ணனுக்கும் அவருக்கு அந்த சகோதர பாசம் இருக்கே, அதுக்கு நான் 2-3 பதிவு போடணும்னு வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட சகோதர பாசம், எப்பேற்பட்ட அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்திருக்காங்க 2 பேரும். அதை பற்றி நான் ஒரு 2-3 பதிவு போடணும் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் மாப்போசி
அவருடைய வி சாமிநாதன் அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் முதல்வர் பதவி ஏற்ற உடனே முதல்ல வரார். அப்போ முதல்வர் பதவி ஏற்கிறதும் பெரிய விஷயம். என்னென்னா அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் பாருங்க, யாருக்குமே பதவி சொல்லலை, எம்ஜிஆர் மட்டும்தான் பதவி ஏற்றுக்கிறாரு ராஜ்பவனில். அப்போ யார், ஜானகி அம்மா, ராசாராம் சொன்ன பாருங்க, அவரை மட்டும்தான் கூட்டு போகிறாரு. கூட்டு போய் இவர் மட்டும் பதவி ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களாம் மினிஸ்டர் ஆகிறாரு, ராசாராம் மினிஸ்டர் ஆக்கலை. அதுக்கப்புறம் ராசாராம அவர் பாருங்கள் எவ்வளோ நன்றி உணர்ச்சி எம்ஜிஆருக்கு பாருங்கள், தன்னுடைய இருந்த தொழில்துறையை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அது தனியாக பதிவு போடுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் மாப்போசி சொல்கிறாரு, அந்த விழாவில் சொன்னேன், வி சாமிநாதனுடைய மகன் கல்யாணத்தில் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட தர்மம் இங்கே தலைத்திருக்கிறது. அவர் சொல்கிறாரு, அவருடைய வாத நோய் அவருடைய கை விளங்காதுன்னு சொன்னாங்க. அந்த வாத நோய், அந்த வாதமத்தை வென்ற கையால், அந்த வலுப்பெற்ற கையால் அவர் இன்றைக்கி தாலி எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்க்கும்போது தர்மத்தினுடைய அந்த மொத்தமே தர்மமாக தெரியுது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, தர்க்கவாதத்தை ஏற்கனவே ஜெயித்தவர் எம்ஜிஆர், எதிர்வாதத்தை ஜெயித்தவர். இன்றைக்கி தன்னுடைய உடம்பில் இருந்த அந்த வாதத்தையும் அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் ஒரு நோயை மட்டும் அவர் ஜெயிக்கலை, இந்த உலகத்தையே ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா முதல்வராக வந்திருக்கிறாரு. இவர் மரணத்தை மட்டும் ஜெயிக்கலை, உலகத்தையே ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்தியவர் அவர். அவ்வளோ பேர் மத்தியில் கூடும்போது என்னை அருகில் கூப்பிட்டாரு. அதுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு நான் இப்போ பயன்படுத்துகிறேன்னு சொல்லி மாளாத அந்த மனிதனை நான் இனிமேல் மகான்னு தான் சொல்லுவேன். ஒரு மகானாக தான் இந்த எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. அந்த மகாத்மாவுக்கு நிகரானவர் அவர் என்று சொல்லி 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 அவர் அதனால தான் அந்த பாட்டில் கடைசி சொல்லுவார், மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து. பாருங்க, மனதுக்கு மட்டும் மனதுக்கு பயந்தாவே போதுங்க. இன்னைக்கு அதுலேயே நீதி வந்துடும், தர்மம் தெரிஞ்சு போயிடும். யார் மனதுக்கு பயப்படுறான்? சுய மனதை யாரும் யோசிக்கிறான் இல்லை. மானத்தை உடலில் கலந்து விடு. அதனால தான் மானத்தை சொல்லுவார். மானம்ன்ற அதிகாரத்தில் 10 குறள் இருக்குது. அதில் ஒரு முதல் குறளை சொல்லுவார், இன்றியமையா சிறப்பென ஆயினும் குன்ற வருப விடல் அப்படின்றார். இன்றியமையாத சிறப்பு, பெரிய புகழே வந்தால் கூட குன்ற வருப விடல்ன்றார். உன்னுடைய அந்த தப்பானதாக இருந்தால் விட்டுடுறான்னார். அதுதான் மானம். அந்த மானத்தை உடலில் கண்ட மானம் இல்லை. இன்னைக்கு மானம் இல்லாததால் தான் இன்றைக்கி எல்லாமே பரிகசிக்குது, நாடு பரிகசிக்குது. யாருக்குமே மானம் இல்லை, ரோஷம் இல்லை, வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை. எப்படி இந்த நாடு உருப்படும்? இந்த தலைவனுடைய கொள்கைகளை, அவருடைய பண்புகளை, அவருடைய பரிவான அந்த சிந்தனைகளை யாரெல்லாம் மறந்துட்டுமே. எவ்வளவோ கடுமை. இதெல்லாம் படிக்கிற போதெல்லாம் நல்லா அழுதுருக்கிறேன். ராசாராம் சொல்லும் போதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு தலைவனையே தன் வெளியே விடுங்க, உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ கட்சியில் இவ்வளோ போராட்டத்தை ஜெயிச்சு வந்திருக்காருன்னா அவர் சாதாரணமான மனுஷனா? அந்த நீதி தான் வென்றது, அந்த தர்மம் தான் வென்றது சொல்லி இப்படி இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கட்டவங்க எல்லோரையும் நான் வணங்குகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான தமிழ் தீயை ஆதரிக்கிறவங்க, பேசுகிறவங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர். சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவியாக தராங்க. அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடையனாக இருப்பேன். என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது, இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா, கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை. அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம். உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்கள் எல்லாருக்காகவுமே நான் இறைமையை பிரார்த்திக்கிறேன்.